ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கினார். சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் சமயத்தில் கட்சி தொடங்கியதால் ரசிகர்கள், இளைஞர்கள் தரப்பில் ஏகோபித்த ஆதரவு எழுந்தது. இதையே தமிழகம் முழுதும் ஓட்டாக மாற்றி ஆட்சி கட்டிலில் அமர திட்டமிட்டு அரசியல் களமாடி வருகிறார் விஜய். இதனால் கட்சி தொடங்கி ஓராண்டு கடந்துவிட்ட போதும் இடையில் வந்த இடைத்தேர்தல்களை புறக்கணித்து 2026 சட்டசபை தேர்தலே தனது இலக்கு என ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கிறார். சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள நிலையில் மக்களின் மனநிலை எப்படி உள்ளது என்பதை அறிய மும்பையை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று சர்வே எடுத்துள்ளது. இதில் பல அதிர்ச்சிகரமான முடிவுகள் கிடைத்துள்ளன. தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, த.வே.க தனித்து போட்டியிட்டால் எந்த கட்சிக்கு உங்கள் ஓட்டு என மக்களிடம் கேட்கப்பட்டது. இதற்கு அவர்கள் அளித்த பதிலின் அடிப்படையில் த.வே.க 95 முதல் 105 தொகுதிகளை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக 75 முதல் 85 தொகுதிகளையும், அதிமுக 55 முதல் 65 தொகுதிகளையும், நாம் தமிழர் மற்றும் இதர கட்சிகள் 5 முதல் 10 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓட்டு சதவீதம் அடிப்படையில் த.வே.க 34.55% ஓட்டுகளை அள்ளும் என்று சர்வே முடிவு சொல்கிறது. திமுகவுக்கு 30.20% ஓட்டும், அதிமுகவுக்கு 27.85%, ந.த.க 4.40%, இதர கட்சிகள் 3% ஓட்டு பெறும் என்றும் கூறப்படுகிறது. முதல்வர் வேட்பாளர் என்ற அடிப்படையில் ஸ்டாலினுக்கு 18.6% ஆதரவும், விஜய்க்கு 39.4% ஆதரவும் கிடைத்துள்ளது. பழனிசாமிக்கு 18.6%, அண்ணாமலைக்கு 4.7%, இதர கட்சி வேட்பாளர்களுக்கு 4.4% ஆதரவும் கிடைத்துள்ளது. ஜாதி அடிப்படையில் எடுக்கப்பட்ட சர்வேயில் முக்குலத்தோர் சமுதாயத்தில் அதிமுகவுக்கு 44.2%, த.வே.க.வுக்கு 34.5%, திமுகவுக்கு 17.3% ஆதரவு உள்ளது. வன்னிய ஜாதியில் த.வே.க.வுக்கு 39.5% ஆதரவும், அதிமுகவுக்கு 36.2%, திமுகவுக்கு 19% ஆதரவும் கிடைத்துள்ளன. வெள்ளாளர் கவுண்டர் ஜாதியில் அதிமுகவுக்கு 35.8%, த.வே.க.வுக்கு 35.3%, திமுகவுக்கு 20.5% ஆதரவும் கிடைத்துள்ளன. புதிதாக கட்சி தொடங்கிய ஓராண்டுக்குள் விஜயின் த.வே.க.வுக்கு அதிக ஆதரவு இருப்பதாக சொல்லும் இந்த சர்வே தமிழக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.